அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். இது குறித்த விவரம் என்ன? கடந்த கொரோனா காலத்துல பணியமர்த்தப்பட்டு தற்போது திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நேற்று சிவானந்தா சாலையில சென்னையில போராட்டம் நடத்தினாங்க. அவங்க கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் அனைவருமே கிளாம்பாக்கத்தில் இரவு இறக்கி விடப்பட்டார்கள். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் அனைவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள தனியார் மண்டபங்கள்ல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க கைது செய்யப்பட்ட அடைத்து வைத்தவர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் மீண்டும் ஏற்கனவே திமுக ஆட்சியில சொன்னது போல அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில அவங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அறிவித்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸல பக்கத்தில் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர்களுக்கான பணி நியமனம் மட்டுமல்லாமல் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதும் அவரது கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சுபாஷ், கூடுதல் தகவல்களுக்காக.